Hello friends, welcome to Samayal food court. இன்னைக்கு நம்ம பார்க்க போது யம்மியான கேரட் அல்வா வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியான யம்மியான அது மட்டும் இல்லை ரொம்பவே ஹெல்த்தியான கேரட் ஹல்வா. இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கேரட் ஹல்வா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேரட்டில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க இந்த சிம்பிளான கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் இன்றைக்கி கேரட்லாம் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 250 கிராம் கேரட். நீங்கள் கேரட்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேரட்டும் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ இந்த துருவின கேரட்டை இந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் 250 ml பால் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காய்ச்சி ஆற வச்ச பால். நீங்கள் எந்த பால் வேணால் எடுத்துக்கலாம். பசும்பாலாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், இல்லைனா பேக்கெட் பாலாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் காய்ச்சி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த பால் எல்லாம் இந்த கேரட் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த பால்லேயே இந்த கேரட் நல்லா வெந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட் நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பால்லேயே கேரட் வேகும்போது உங்களுக்கு கேரட் அல்வா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். நம்ம கேரட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த அளவுக்கு சீக்கிரமாக வேகுதோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு ரெடி ஆகிடும். கேரட்டில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பெரியவங்களுக்கு கூட தினமும் ஒரு கேரட் சாப்பிடும்போது நம்ம கண் பார்வையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தினமும் மொபைல் ஃபோன் டிவி எல்லாம் அதிகமாக பார்க்கறதுனால நம்ம கண்ணை ரொம்பவே கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி கேரட் சமைச்சு சாப்பிடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம பால் எல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த பால்லாம் அப்சர்வ் பண்ணதுனால உங்களுக்கு கேரட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கேரட் நல்லா வெந்த பிறகு நான் இதில் சுகர் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 150 கிராம் சுகர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சுகர் பிடிக்கலைன்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் ஆட் பண்ண பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு சுகர் கேரட்டும் நல்லா கேரமலைஸ் ஆகி ஒரே மாதிரி சேர்ந்து வரும். அந்த அளவுக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகர் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கை விடாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி சமைக்கும் போது நம்மளுடைய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நான் இன்றைக்கி 4 ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சுகரும் கேரட்டும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்து விட்டாச்சு, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் இன்றைக்கி இதில் ஒரு 100 கிராம் பிளெயின் கோவா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கோவா இல்லைனா நீங்கள் பால்கோவா கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சுகர் மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது ஸ்வீட் இல்லாத பிளெயின் கோவா. அதனால் நான் இன்றைக்கி சுகர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ கேரட் ஹல்வா செஞ்சாலும் இந்த மாதிரி கோவா சேர்க்க மறக்காதீங்க. இந்த மாதிரி கோவா சேர்த்து செய்யும்போது நம்ம கேரட் ஹல்வா ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டும் ஃப்ளேவரோடவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கோவா சேர்த்த பிறகு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கோவாவும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி இது வரைக்கும் எந்த நெய்யும் ஆட் பண்ணல. இதில் நம்ம நெய் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெய் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்ம ஹல்வாலாம் சூப்பராக இந்த மாதிரி பாதி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்து கலரும் போது நம்ம ஹல்வா அந்த பதத்துக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இதே மாதிரி கேரட் ஹல்வா செஞ்சுருக்கீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இப்போ பாருங்கள் நம்ம ஹல்வாலாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. அடுத்தது வேறு ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா சூடான பிறகு உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் சேர்த்துருக்கிறது 10 கிராம் முந்திரி, 10 கிராம் திராட்சை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக இதில் திராட்சை சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே உங்களுடைய ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் முந்திரி திராட்சை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஃப்ரை ஆனதெல்லாம் கேரட் ஹல்வாவில் சேர்த்துடலாம். நம்ம லாஸ்ட்டாக இந்த மாதிரி நெய் ஆட் பண்ணும்போது கேரட் ஹல்வாவோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நெய் ஆட் பண்ண பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான எம்மியான ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பரான கேரட் ஹல்வா ஒரு 10 நிமிஷத்தில் எவ்வளோ சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எப்போவுமே கேரட் பொரியல், கேரட் சாம்பார் இந்த மாதிரி வச்சு சாப்பிடாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான கேரட் ஹல்வா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த கேரட் ஹல்வா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். யாருக்கெல்லாம் கேரட் ஹல்வா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நீங்களே இந்த கேரட் ஹல்வா செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.